ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் இந்த மாதம் 20ஆம் தேதி வெளியான சிறகன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லோக்கல் எம்எல்ஏ மகன் காணா போகிறதும், அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ சுடப்பட்டப்புறம் ஒன்னோட ஒன்று தொடர்புடைய நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. அது வெவ்வேறு கண்ணோட்டங்களோட அந்த கொலைக்கான மோட்டிவ் வெளிப்படுறதை பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வார வாரம் வெளியாகிற எல்லா மொழி படம் கூட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். ஒரு ரிப்போர்ட்டராக இருக்க பெண் அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் கொல்லப்படுறா. அதை போலீஸ் அதிகாரி இன்பா விசாரிச்சுட்டு இருக்கும்போது அரசியல்வாதி சுந்தரத்தோட மகன் காணாமல் போகிறான். கொஞ்ச நாளில் அரசியல்வாதி சுந்தரமும் அவரோட சேர்ந்து ஜூனியர் லாயரும் கொல்லப்படுறாங்க. இதுக்கு நடுவில் சுந்தரத்தோட நண்பராக இருக்க அட்வொகேட் காளிதாஸை சில பேர் தாக்குறதுக்காக விரட்டுறாங்க. காளிதாஸோட ஒரே பொண்ணு நித்யா முழுசா உணர்வு இழந்த நிலையில ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறா. போலீஸ் அதிகாரி இன்பாவோட சகோதரியோ அவர் கண்ணு முன்னாடியே கொஞ்ச நாள் முன்ன தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொள்றா. இந்த தொடர் சம்பவங்களுக்கு காரணம் என்ன, இந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கிறது யாருன்னு பரபரன்னு படத்தோட மீதி கதையில சொல்ல வருது சிறகன் படம். மர்மமும் சஸ்பென்ஸும் பின்னி பணிஞ்சு ஆரம்பத்தில் ஆடியன்ஸை குழப்பற வகையில கதை விரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஏனோ தானோன்னு மெதுவாகவும் நகருது. செகண்ட் ஹாஃப்ல கதை பரபரன்னு வேகம் எடுக்குது. நடந்த சம்பவம் எல்லாம் எதனால என்ன மெதுவா வெளிப்பட்டு தெளிவா ஒரு நல்ல முடிவை கொடுத்திருக்கு. இது அத்தனையும் ஒரு ஹைப்பர் லிங்க் கிரைம் டிராமாவா இதோட கதைக்குள்ள மல்டிபிள் ட்ராக்ல டிராவல் ஆகுது. இந்த படத்தை எழுதி இழக்கி எடிட் பண்ணி தயாரிச்சிருக்கிறார் அறிமுக இயக்குனர் வெங்கடேஸ்வர் ராஜ். இவர் ஒரு சஸ்பென்ஸ் நிறைஞ்ச சூழல் அமைச்சு ஒரு நம்பிக்கையோட கதையை நகர்த்தியிருக்காரு. இழப்பு, துக்கம், பழி வாங்குறது, சூழ்ச்சி, ஏமாத்துறது, பிளாக்மெயில், டெக்னாலஜியோட தவறான பயன்பாடு, அதனால ஏற்படுற கடுமையான விளைவுங்கன்னு காட்சிப்படுத்திருக்காரு. ஒரு கான்செப்ட் லெவல்ல சிறகன் நிச்சயமா கதையை விவரிக்கிற ஒரு சுவாரஸ்யமான வழி மாதிரி தெரியுது. நான் லினியர் இல்லாம இருந்தா அந்த கதையை முடிக்க நிறைய நேரம் ஆகாது. வித்தியாசமான கதை, அணுகுமுறையும் சுவாரஸ்யமா தெரிஞ்சாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரொம்ப மோசமா ஃபெயில் ஆகுது. இயக்குனர் அவருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் இந்த படத்திலே திணிக்க முயற்சி பண்ணிருக்காருன்னு தெரியுது. தேவையே இல்லாத இடத்துல அனிமேஷன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் ஷாட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சில பகுதிங்க திரும்ப வருது. அது வெவ்வேறு கோணத்தை கொடுக்கறதா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல போர்ஷன்ஸ் ஸ்டூடெண்ட் ஏதோ முதல் தடவை எடுத்திருக்க மாதிரி உணர்வை கொடுக்குது. படத்துல கஜராஜ், வினோத் ஜிடி, ஜீவா ரவி, ஆனந்த் நாக், ஹர்ஷிதா ராம், மாலிகேஸ் முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஆனா ஸ்கிரீன் பிளேல யாரையுமே முழுசா இருக்க விடல. எல்லாமே ஏதோ அவசரமா போகுது. கஜராஜுக்கு பாசிட்டிவ் ஷேட்ஸும் நெகட்டிவ் ஷேட்ஸும் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்தோம். அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆவரேஜா எடுத்து வச்சதுனால அந்த இம்பாக்ட கொடுக்க முடியல. ஆனந்த் நாக் இந்த கதை களத்துக்கு ஒரு எக்ஸ் ஃபேக்டர், ரொம்ப முக்கியமான கேரக்டர். அந்த லிமிடெட் ஸ்பேஸ்ல நல்ல இம்ப்ரெசிவா பண்ணிருக்காரு. ஓவராலா சிறகன் வழக்கமான ஒரு பழிவாங்கும் கதையை சுவாரஸ்யமான பாணியில கொடுத்திருக்க படம். அதோட கிளவரான நரேஷனும் நம்மள கொஞ்ச நேரத்தை கெஸ் பண்ண வைக்கும். சில லாஜிக் மீறல்களையும் மோசமான எக்ஸிகியூஷனும் தள்ளி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேட்டிவ் ஜானர் விரும்புறவங்களுக்கு நல்ல ஒரு ஒன் டைம் வாட்ச் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.